திரு பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில், சென்னை மந்தைவெளியில் உள்ள கலாசேத்திர அறக்கட்டளைக்கு கலாக்ஷேத்திர ஃபவுண்டேஷன் எதிரே அமைந்துள்ளது. புகழ்பெற்ற மருந்தேஸ்வரர் கோவிலுக்கும் இது அருகிலேயே உள்ளது. கோவில் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. பௌர்ணமி நாட்களில் கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். தினசரி பூஜைகள்: காலசந்தி அபிஷேகம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணி. மாலை பூஜை மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. அர்த்தஜாம பூஜை இரவு 9 மணி. புதிதாக வருபவர்கள் கவனிக்க வேண்டியவை: எளிமையான, மரியாதைக்குரிய உடையணிந்து செல்வது நல்லது. கோவில் வளாகத்தில் அமைதி காக்கப்பட வேண்டும். புகைப்படம் எடுக்க முன் அனுமதி பெறுவது நல்லது. ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் மகிமை. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் பிறப்பில் அப்பாவு என்று அழைக்கப்பட்டவர் சுமார் 1848 1851 ஆண்டுகளுக்கு இடையில் இராமேஸ்வரத்திற்கு அருகிலுள்ள பாம்பன் தீவில் பிறந்தார். முருகப்பெருமான் ஒருவரையே தன் வழிபடு தெய்வமாகக் கொண்டு சைவ நெறியில் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து மெய்ஞானியும் தமிழ் கவிஞருமான இவர் சித்தர் என்றே பக்தர்களால் போற்றப்படுகிறார். இவருக்கு அகவை 25 எட்டிய பொழுது மதுரை சின்ன கண்ணு பிள்ளை மகளாகிய காளிமுத்தம்மாளை 1878 ஆண்டு வைகாசி திங்களில் இராமநாதபுரத்தில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு முருகைய பிள்ளை, சிவஞானாம்பாள், குமரகுருதாச பிள்ளை என 3 மகவுகள் பிறந்தனர். 1894 ஆண்டு இராமநாதபுரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரப்பன் வலசை என்ற ஊரில் உள்ள ஒரு சுடுகாட்டில் சதுரக்குழி வெட்டி அதில் இறங்கி தவம் மேற்கொண்டார். 35 நாட்கள் அருந்தவம் புரிந்த நிலையில் இவருக்கு முருகப்பெருமானே 2 முனிவர்களுடன் வந்து உபதேசம் நல்கினார். இவர் முருகப்பெருமானை கனவிலும் நனவிலும் காணும் பேறு பெற்றவர் ஆவார். துறவு நெறி மேற்கொண்டு தாம் வாழ்ந்த ஊரான பாம்பனை விட்டு சென்னை வந்தடைந்தார். அங்கிருந்து பல தலங்களுக்கு சமயப் பயணங்கள் மேற்கொண்டார். 1923 ஆண்டு டிசம்பர் 27 அன்று சென்னை தம்பு செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியதால் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் அரசு பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளுக்கு வயது 73 இருக்கலாம். ஆங்கிலேய மருத்துவர்களால் குணமடைவது கடினம் என்று கூறி கைவிடப்பட்டார். பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருந்த 11வது நாள் 2 மைல்கள் ஆகாய வழியில் நடனமிடும் அற்புதக் காட்சியைக் கண்டார். அதன் பின்பு மற்றொரு நாள் செந்நிற குழந்தை வடிவில் முருகப்பெருமான் தமது அருகில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியையும் கண்டார். இந்த அருள் நிகழ்ச்சிகளுக்கு பின் பாம்பன் சுவாமிகள் கால் முறிவு குணமாகி பூரண நலம் பெற்றார். பாம்பன் சுவாமிகள் மயில்களின் திருநடனத்தைக் கண்ட காட்சியையே மயூர சேவன விழா என ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தமிழுக்கும் குகப்பிரம்ம நெறிக்கும் தமது பாடல்களாலும் சாத்திரங்களாலும் அரும் தொண்டாற்றிய பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது 6666 பாடல்களை இயற்றியுள்ளார். சண்முக கவசம், குமாரஸ்தவம், பரிபூஜன பஞ்சாமிர்த வண்ணம் போன்ற இவரது படைப்புகள் இன்றளவும் பக்தர்களால் மனனம் செய்யப்பட்டு பாடப்படுகின்றன. திருப்புகழ் மரபில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த இவர் அந்த மரபை தன் வழிபாட்டிலும் தொடர்ந்தார். தம் வாழ்வியல் இறுதிக் காலத்தை சென்னை திருவான்மியூரில் கழித்த சுவாமிகள் 1929 மே 30 அன்று காலை 7:15 மணிக்கு தமது சுவாசத்தை உள்ளிழுத்து முருகப்பெருமானுடன் ஐக்கியமாகி சுத்த அத்துவித முத்தியடைந்தார். அடுத்த நாள் மே 31 1929 அவரது சீடர்களால் திருவான்மியூரில் சமாதி கோவில் எழுப்பப்பட்டது. இன்று அந்த சமாதி இடத்திலேயே இக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் தெய்வங்கள்: ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் ஜீவ சமாதி. மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த இடத்தில் பக்தர்கள் தியானம் செய்து முருகனின் அருளைப் பெறுகின்றனர். தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான். சிறப்பு விழாக்கள்: தைப்பூசம் ஜனவரி பிப்ரவரி,
அபிஷேகம், அலங்காரம், ஊர்வலம். ஸ்கந்த சஷ்டி அக்டோபர் நவம்பர் 6 நாள் விழா. கார்த்திகை தீபம் நவம்பர் டிசம்பர். பாம்பன் சுவாமிகளின் குருபூஜை டிசம்பர். சமாதி நாளன்று அபிஷேகம், பஜனைகள், ஆன்மீக உரைகள், அன்னதானம். பக்தர்கள் தொடர்ந்து திருப்புகழ் பஜனைகள் பாடி பாம்பன் சுவாமிகள் வகுத்த பாதையை பின்பற்றி முருகப் பெருமானை வழிபடுகின்றனர். அன்னதானமும் ஆன்மீக வகுப்புகளும் இக்கோவில் மூலம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. ஜோதிடர் சின்ன சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளின் நெருங்கிய சீடர்களில் ஒருவராகவும் அவரது ஆன்மீக மரபை தொடர்ந்தவராகவும் சின்ன சுவாமி எனும் பெயர் பாம்பன் சுவாமிகள் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. ஜோதிடத்தில் சிறந்து விளங்கினார் திரு சின்ன சுவாமிகள். இவரின் ஜீவ சமாதி நுழைவாயிலின் இடது பக்கம் அமைந்துள்ளது. ஜோதிடம் பயில்பவர்கள் இவரை வணங்கினால் நன்மை உண்டு. அமைதியான, குறைவான கூட்டத்துடன் தியானத்திற்கு ஏற்ற சூழல் இங்கு காணப்படுகிறது. முக்கிய விழாக்களின் போது கூட்டம் அதிகமாக இருக்கும். பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பாடல்களை படித்தோ, திருப்புகழ் பஜனைகளில் கலந்து கொண்டோ, சமாதி முன் அமர்ந்து தியானம் செய்தோ பக்தர்கள் ஆன்மீக அனுபவம் பெறலாம்.